வெல்கம் டு டிஎஸ் தனா vlog. கன நாட்களுக்கு பிறகு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். கன நாள் வீடியோ போடையில் கொஞ்சம் வேலைகளால் போடையில் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன், தொடர்ந்து வீடியோ வரும்ண்டு. ஆனால் இருந்தாலும் சில 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 காரணங்களால் வீடியோ போடலாம் போயிட்டுது. இன்றைக்கும் சொல்கிறேன், இனி தொடர்ந்து வீடியோ வரும்ட்டு நான் நம்புகிறேன். வேணாலும் சொல்லி போடலாம் போயிட்டுது, இனி தொடர்ந்து வரும். இன்றைக்கும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னென்று, சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவர்களுக்கு சொல்லுவோம்னு தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலுக்காரன் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இனி தொடர்ந்து அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து வருமென்று நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. இன்றைக்கி இதை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். இது ஏற்கனவே எனக்கு தெரியும், எங்களை வீட்டை இருக்குது. அப்போ இன்னொன்று வாங்கினது எங்களோட வீட்டை இருக்குது. இது வந்து நான் இப்போ இருக்கிற வீடு பெட்டிங் பண்ணி இருக்கிறேன். வந்த வீட்டில் இது கூட்டமுண்டு. எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம், அதாவது 2024ஆம் ஆண்டு 11ஆம் மாதத்துக்கு முதலே வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக வாங்கி இப்படியே இருக்குது. உடைக்கையில் உடைச்செல்லாம் பார்த்தாச்சு, பாவிக்கையில் இந்த இது எதுவும் பிழை என்றாலும் திருப்பி ரிட்டர்ன் அனுப்பலாது. அன்பாக்சிங் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இவ்வளோ நாளும் இதை பாவிக்காமல் பூட்டாமல் இவ்வளோ நாளும் வச்சிருந்தது. இன்றைக்கி இதை அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோலார் சென்சர் லைட். இது வந்து சோலரில் இந்த லைட்டுக்கு கரண்ட் வரும். வந்த பிறகு நைட்டில் இந்த பல்ப் வந்து எரியும். அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சரில் யாரும் நடந்து வந்தால், இல்லை யாராவது ஆட்கள் வந்தால், அல்லது மிருகங்கள் நாய்கள் வந்தால் கூட இது லைட் பற்றக்கூடியது. இது கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, கொஞ்சம் முக்கியமான ஒன்று, தேவைப்படும், ஒரு வீடுகளுக்கும் தேவைப்படும். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதை பார்ப்போம் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்ட்டு. இதில் வந்து அந்த பாக்ஸு, இது மேலே பேக்கெட்டில் வந்தது, டெராஸில் ஆர்டர் பண்ணி எடுத்துனேன். 7-8 மாதம் ஆகிட்டுது. இதில் தான் பாக்ஸ். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரிமோட் ஒன்று இருக்குது. சின்ன ரிமோட் ஒன்று. இதில் வந்து ஒன் ஆஃப் இருக்குது, மூட் 1, மூட் 2, மூட் 3 இருக்குது. நிறைய SOS சென்டர் இருக்குது. எதுவும் அவசரத்துக்கு எதுவும் செய்கிறது, அவசரத்துக்கு லைட் பற்ற வைக்கிறதா இருக்குன்னு நினைக்கிறேன். இது இருக்கட்டும். மற்றது இந்த ஃபிட் பண்ணுறதுக்கு, மேலே ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ அதெல்லாம் இருக்குது. ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி இது போட்டுறதுக்கு இதெல்லாம் இருக்குது. ஸ்க்ரூ வச்சு போட்டுறதுக்கு இந்த மேலே போட்டணும். வீட்டுக்கு முன்னுக்கு போட்டினாலும் சரி, ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு சைட்டாக போட்டினாலும் சரி, பூட்டக்கூடிய மாதிரி இது தந்துருக்காங்க. மற்றதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லைட் சோலார் கேமரா மாதிரி இருக்கும். இந்த முக்கியமான விஷயம் வந்து இது கேமரா மாதிரி இருக்கும். அதுதான் இதில் முக்கியமான உண்டு. இந்த பேக்கெட்டில் தெரியும், இது உடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது சின்ன ரவுண்டாக இருக்குது. பெருசுண்டா நல்ல சவுண்டாக இருக்கும். இதுக்குள்ளே தான் இது வச்சு வந்திருக்கு, இந்த டேமேஜ் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதுதான் அந்த சென்சர் லைட் சோலார். இந்த மேலே பார்த்தீங்கன்னா சோலார் இருக்குது. சோலார் இந்த வடிவத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் லைட் பற்றும் கேமரா மாதிரி இருக்கும். இது உண்மையாகவே கேமரா மாதிரி தான் இருக்கும். சொன்னால் தான் தெரியும் இது லைட் அண்டு. தெரியாதவங்களுக்கு சொன்னால் தான் இது சோலார் லைட் அண்டு தெரியும். இல்லாட்டி கேமரா பூட்டியிருக்கு அப்படின்றது தான் தெரியும். இப்படி இது கேமரா பூட்டியிருக்குன்னு தான் தெரியும். இல்லை இது லைட் தானன்னு சொன்னால் தான் லைட் அண்டு தெரியும். இதுதான் சென்சர் நினைக்கிறேன். இதில் இருக்கிறதான் சென்சர். இது ஒன் ஆஃப் பண்ணிக்க இதில் லைட் எரியும். இதுலேயும் ரெட் கலர் எரியும் நினைக்கிறேன். நான் எங்களை விட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இது ரெட் கலர் எரியும். இது பகலில் இருக்கும்போது வெயிலில் இந்த இதுக்குள்ளார சார்ஜ் ஏறி, நைட்டில் இது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஒன் பண்ணி ஆட்கள் நடந்து வரைக்க, இல்லை அசைவுகள் இருக்க இந்த லைட் பற்றும். ஒரு எத்தனை செகண்ட் தெரியல, ஒரு 30 செகண்ட், 1 நிமிஷம், அப்படி 20 செகண்ட்
பற்றிட்டு திரும்ப நூந்துடும். திருப்பி அசைவு வந்தால் திருப்பி பற்றும். இந்த வெளிச்சத்தை வந்து கூட்டி குறைக்கலாம். அதான் இந்த மூட் 1 மூட் 2 மூட் 3 என்று இருக்குது. அது வந்து ஒரு பவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த பவராக பார்த்தோம்னு சொன்னால் அந்த மூட் 3 அப்படியா இருக்கும். பவர் குறைவாக இருக்கணும்னு சொன்னால் மூட் 1 அப்படி இருக்கும். அப்படி செட் பண்ணி வைக்கலாம். இதைத்தான் எங்களோட வீட்டுக்கு இப்போ நாங்கள் பூட்ட போகிறோம். இது வந்து பூட்டினா உண்மையிலேயே நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். நாய்கள் வந்தாலோ அல்லது யாராவது வந்தாலோ இது உடனே லைட் பற்றும். அந்த சென்சருக்கு ஏற்ற மாதிரி இது லைட் பற்றும். உங்களோட வீட்லேயும் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பாதுகாப்பாக இருக்கும். ஒரு அலர்ட்டாக இருக்கும். யாரும் வந்தாலும் லைட் பற்ற ஆக்கள் பார்த்துட்டு ஆக்கள் லைட் அடிக்கிறாங்களா என்னென்று கேமரான்னு பார்த்துட்டும் பயந்து போயிடுவாங்க. நல்ல ஒரு சோலார் சென்சர் லைட் இது. நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். கடைகள்லேயும் இருக்கும். ரெண்டுக்கும் விலைகள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நான் கடையில் கேட்டு பார்க்கல என்ன விலை என்று சொல்லி. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான். வேறு பெட்டிகள் ஒன்றும் இல்லை. இதில் என்னென்று பாவிக்கிறதுன்ட்டு இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க பேப்பர். அது சில வேலை யூஸ் ஆகும், சில வேலை யூஸ் ஆகாது. இது செட் பண்ண தெரியாட்டி இதை பார்த்து நீங்கள் செட் பண்ணி கொள்ளலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குண்டு. மற்றும்படி ஒன்றும் இல்லை. அடுத்தது வீடியோ தொடர்ந்து வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அடுத்த வீடியோக்குள்ளே நான் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் தரேன். மோட்டோ விலாக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நிப்பாட்டிட்டு அதே நிப்பாட்டினு சொன்னால் நான் ஃபோனில் தான் அந்த வீடியோக்கு எடுத்தேன். மோட்டோ விலாக் 2-3 வீடியோ போட்டேன். ஃபோனில் தான் எடுத்தேன். அந்த ஃபோனில் வெயிட்டுக்கு ஹெல்மெட் அப்படியே முன்னுக்கு பதியுது. அதனால் ஃபோனில் எடுக்க இயலாது. ஹெல்மெட்டை பிடிச்சி கொண்டு தான் போகணும். அதனால் ஒரு சின்ன கேமரா, ஆக்ஷன் கேமரா ஏதாவது ஒன்று வாங்கி அதில் கூட்டினா தான் அந்த வெயிட்டுக்கு முன்னுக்கு அந்த ஹெல்மெட் முன்னுக்கு பதியாது, அப்படியே இருக்கும். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி அந்த கேமராவும் வாங்குறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும், நிறைய அப்டேட்டுகள் வரும். இனி தொடர்ந்து வீடியோக்கள் கட்டாயம் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த பெல் ஐக்கானே தட்டி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு அலர்ட் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். வேறு என்ன, கன நாளுக்கு பிறகு திரும்ப ஒரு வீடியோவில் வந்துட்டேன். இனி தொடர்ந்து வரும். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம். ஓகே, இது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பாவிக்கலாம். நல்ல ஒரு ப்ராடக்ட், நல்ல ஒரு ப்ராடக்ட் இது. நீங்களும் உங்களை வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். மற்றது இதை நாங்கள் எங்களை வீட்டில் பூட்டி ஒர்க் ஆகுதா என்னண்டு அப்படி எதுவும் வீடியோ தேவைன்னு சொல்லுங்கள். இதை பூட்டிட்டு அதுக்கு முன்னுக்கு போயிட்டு லைட் பார்த்துதா என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக போட்டு விட்றேன். தேவையென்றா சொல்லுங்கள். பெரும்பாலும் வேலை செய்யும். நான் எங்களை வீட்டில் இருக்கிறபடியா இது வேலை செய்யும். என்ன மாதிரி வேலை செய்யுதுன்ட்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கமெண்டில் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோக்கள் தேவைன்னு சொன்னால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோக்கள் தருவேன். விலாக் சம்மந்தமான வீடியோக்கள் இனி வரும். மோட்டோ விலாக் கூடிய சீக்கிரம் வரும். அடுத்து சமையல் வீடியோக்களும் போட்டிருக்கிறேன், இனியும் வரும். தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.